Hi students, welcome to Simmas classes. Fourier seriesல ஒரு algebraic ஃபங்க்ஷனுக்கு ஒரு periodicity நம்பரில் இருக்கும் பொழுது எப்படி Fourier series கண்டுபிடிக்கிறது, அதை பேஸ் பண்ணி ஒரு infinite seriesஸை எப்படி டிடியூஸ் பண்ணுறதுன்றத இங்கே ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். இதான் question. Obtain the Fourier expansion of the periodic function f of x is equal to 3 by 2 into pi minus x 0 less than x less than 2 of period 2. Hence deduce that 1 minus 1 by 3 plus 1 by 5 minus 1 by 7 plus 1 by 9 minus etc. equal to pi by 4. இது ஒரு டைரக்ட் question. என்ன கொடுத்துருக்கு இங்கே ஜென்ரலாக அதர் தென் பை வந்துட்டுனா நம்ம ஜீரோவில் ஆரம்பிச்சதுன்னா 0 to 2Lன்னு எடுத்துப்போம். ஸோ 0 to 2Lல ஃபோரியர் சீரியஸ் எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் முதல்ல இந்த ஃபோரியர் சீரியஸ் எக்ஸ்பான்ஷன் 0 to 2Lல ஃபார்முலா எழுதிட்டு இந்த ப்ராப்ளத்துக்கான அந்த ஃபார்முலாவை எப்படி மாற்றி போடுறதுன்றதை இங்கே பார்க்கலாம். The Fourier series of f of x in 0 to 2L is given by f of x is equal to a0 by 2 plus summation n is equal to 1 to infinity an cos n pi x by L plus bn into sin n pi x by L, where a0 is equal to 1 by L integral 0 to 2L f of x dx, an is equal to 1 by L integral 0 to 2L f of x into cos n pi x by L into dx, bn is equal to 1 by L integral 0 to 2L f of x into sin n pi x by L into dx. இதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் எனக்கு இந்த பீரியாடிசிட்டி இங்கே 2Lக்கான ஃபார்முலா எழுதியிருக்கேன். இங்கே பீரியட் வந்து 2ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ 2L is equal to 2ன்னு எழுதிக்கணும். இப்போ L is equal to 2 by 2 1ன்னு வரும். ஸோ L வந்து 1. இப்போ இது எப்படி மாறும்? ஸோ 1 by L integral 0 to 2L f of x dx a0க்கான ஃபார்முலா. இங்கே L நம்ம வந்து 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 1 by 1 integral 0 to 2 f of x 3 by 2 into pi minus x into dx. இப்போ 1 by 1 வந்து 1. ஸோ இது 3 by 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கலாம். அப்போ இந்த இன்டகிரேஷன் எப்படி எழுதலாம்? இன்டகிரல் 0 to 2 pi minus x into dxன்னு எழுதலாம். இப்போது இதை இன்டகிரேட் பண்ணுவோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ கான்ஸ்டன்ட் பை, அப்போ பை இன்ட்டு எக்ஸ் லிமிட் 0 to 2 வரும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லிமிட் 0 to 2. இப்போ லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 3 by 2 இன்ட்டு பை, எக்ஸுக்கு பதிலாக 2 போடுறோம். இப்போ 2 மைனஸ் லோயர் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறோம், மைனஸ் ஆஃப் அப்பர் லிமிட் 2 ஸ்கொயர் வந்து 4, 4 by 2 வந்து 2 ஆகிடும். ஸோ 2 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா 0. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். 3 by 2 இங்கே 2 மைனஸ் 0 2, அப்போ 2 பை மைனஸ் 2. ஸோ இங்கே 2வை காமனாக வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிட்டா a0 is equal to 3 into pi minus 1. ஸோ a0ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து ஏஎனுக்கான ஃபார்முலா தான் முன்னாடி ஜென்ரல் 0 to 2Lக்கு எழுதிட்டோம். இங்கே L வந்து 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது an is equal to 1 by 1 integral 0 to 2 f of x. f of xோட வேல்யூ வந்து 3 by 2 into pi minus x. அப்போ 3 by 2 into pi minus x into cos n pi x by 1. அதனால் 1 யாரும் டினாமினேட்டரில் டினோட் பண்ண மாட்டோம். ஸோ cos n pi x into dxன்னு வரும். இப்போது இதை பெர்னோலியில் இன்டகிரேட் பண்ணும். ஏன்னா 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அல்ஜிபிரிக்கும் ட்ரிக்னாமெட்ரியும் இருக்குது. இதில் இந்த 3 by 2 கான்ஸ்டன்ட் அதனால் வெளியே வச்சுக்கிறேன். இப்போது u is equal to, அப்போ pi minus xன்னு எடுத்துக்கிட்டோம்னா u dash இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1, u டபுள் டேஷ் தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ v1 இதை இன்டகிரேட் பண்ணோம். காசை இன்டகிரேட் பண்ணால் சைன் n pi x by n pi, x கூட என்ன இருக்கோ அதை டினாமினேட்டரில் எழுதணும்.
இப்போது v2னா இதை இன்டகிரேட் பண்ணும். சைன் இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் n பை எக்ஸ் பை அது கூட இருக்கிற டேர்மை டினாமினேட்டரை எழுதுனா ஆல்ரெடி ஒரு n பை இருக்குது. அப்போது n ஸ்கொயர் பை ஸ்கொயர்னு வரும். ஸோ எழுதியாச்சு. இப்போ இதை இன்டகிரேஷன் பண்ணணும். இங்கே அந்த டேர்ம் அப்படியே எழுதியிருக்கேன். uv1 இந்த 3/2 கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுக்கலாம். uv1னா என்ன அர்த்தம்? பை மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் n பை எக்ஸை இன்டகிரேட் பண்ணதை எழுதணும். சைன் n பை எக்ஸ் பை n பை லிமிட் 0 to 2 மைனஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1, இதை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் n பை எக்ஸ் பை n ஸ்கொயர் பை ஸ்கொயர் லிமிட் 0 to 2 எழுதியாச்சு. இப்போது லிமிட்டை அப்ளை பண்ணலாம். ஸோ 3/2 வெளியே வச்சுக்கிறேன். இங்கே லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டினாமினேட்டரில் இருக்கிற டேர்மை சைனோட வெளியே எடுத்துக்கோங்க. அப்படின்னா இங்கே 1/n பையை வெளியே எடுத்துக்கலாம். அப்பர் லிமிட்டை நான் அப்ளை பண்ணேன்னா பை மைனஸ் 2ன்னு வரும். இங்கே அப்ளை பண்ணால் சைன் 2n பை மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டிருக்கும். லோயர் லிமிட் பை மைனஸ் 0 இன்ட்டு சைன் 0. இந்த டேர்மை இப்போது சிம்பிளிஃபை பண்ணோம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ மைனஸ் 1/n ஸ்கொயர் பை ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணால் காஸ் 2n பை மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் காஸ் 0. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். 3/2 1/n பை அப்படியே இருக்கும். சைன் 2n பையோட வேல்யூ 0. அப்போ 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆகிடும். ஸோ இங்கே 0. அஃப்கோர்ஸ் சைன் 0வோட வேல்யூ 0. ஸோ 0 இன்ட்டு பை அகெயின் லோயர் லிமிட்டும் 0 மைனஸ் 1/n ஸ்கொயர் பை ஸ்கொயர். காஸ் 2n பையோட வேல்யூ வந்து 1 மைனஸ் காஸ் 0வோட வேல்யூவும் 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1க்கு 1 கேன்சல் ஆகிடும். ஸோ இதுவும் 0, இதுவும் 0. ஸோ 0வை 3/2ஆல் மல்டிப்ளை பண்ணால் that is also 0. So an is equal to 0. இப்போது a0 கண்டுபிடிச்சாச்சு, an கண்டுபிடிச்சாச்சு. bnக்கான ஃபார்முலா இது. அகெயின் எல்லுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். bn is equal to 1/1 integral 0 to 2 3/2 into pi minus x into sin n pi x into dx. இப்போ அகெயின் பெர்னோலிஸ் ஃபார்முலா இதுக்கு அப்ளை பண்ணும். u வந்து அதே பை மைனஸ் எக்ஸ் தான். u டேஷ் இதை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணால் 0, இது வந்து -1. u டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0. v1 இதை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் n பை எக்ஸ் பை n பை. இப்போ v2 இதை இன்டகிரேட் பண்ணுறோம். காஸ் இன்டகிரேட் பண்ணால் சைன் n பை எக்ஸ் பை n பை. ஆல்ரெடி ஒரு n பை இருக்கிறதுனால n ஸ்கொயர் பை ஸ்கொயர் வரும். இந்த மைனஸ் சைன் அப்படியே ரிட்டைன் ஆகும். ஸோ மைனஸ் சைன் n பை எக்ஸ் பை n ஸ்கொயர் பை ஸ்கொயர். இப்போது இதை இன்டகிரேட் பண்ணுவோம். பெர்னோலிஸில் ஆல்ரெடி டிஃப்ரென்சியேஷன்லாம் அங்கே கண்டுபிடிச்சி வச்சோம் இன்டகிரேஷனும். ஸோ uv1 3/2 கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுக்கிறேன். ஸோ பை மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் காஸ் n பை எக்ஸ் பை n பை லிமிட் 0 to 2 மைனஸ் -1 இன்ட்டு இதை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் சைன் n பை எக்ஸ் பை n ஸ்கொயர் பை ஸ்கொயர் லிமிட் 0 to 2. இப்போது லிமிட்டை அப்ளை பண்ணோம். 3/2 ஆஸ் யூஸ்வல் நான் சொன்ன மாதிரி தான். ப்ராடக்டில் இருக்கிற மைனஸ் சைனை டினாமினேட்டரோட வெளியிடுங்க. ஸோ -1/n பை. அப்பர் லிமிட் போட்டால் பை மைனஸ் 2 இன்ட்டு காஸ் 2n பை மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் பை மைனஸ் 0 இன்ட்டு காஸ் 0. இது முடிஞ்சிடும். இங்கே ப்ராடக்டில் 3 மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் 1/n ஸ்கொயர் பை ஸ்கொயர். அப்பர் லிமிட் போட்டால் சைன் 2n பை மைனஸ் சைன் 0. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 3/2 மைனஸ் 1/n பை. இங்கே பார்த்தீங்கன்னா காஸ் 2n பையோட வேல்யூ வந்து 1. ஸோ 1 இன்ட்டு π/2 1 இன்ட்டு பை மைனஸ் 2. ஸோ இது பை மைனஸ் 2ன்னு வரும். அண்ட் அகெயின் இங்கே காஸ் 0 வேல்யூ வந்து அகெயின் 1. ஸோ மைனஸ் பைன்னு வரும். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? பை மைனஸ் 2 மைனஸ் பைன்னு எழுதிக்கலாம். ஸோ ஐ கேன் ரைட் பை மைனஸ் 2 மைனஸ் பை. இதை சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே
minus 1 by n square pi square. sin 2n pi value வந்து 0, sin 0வும் 0. ஸோ இந்த டேர்ம் 0 ஆகிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பை மைனஸ் பை கெட் கேன்சல். ஸோ இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் bn is equal to 3 by 2 into minus 2 into minus 1 plus 2 ஆகிடும். அப்போ 2 by n பைன்னு வரும். and again இங்கே 2 கேன்சல் பண்ணால் bn is equal to 3 by n pi. ஸோ நம்ம வந்து a0 an bn கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபோரியர் சீரீஸை ஃபஸ்ட்டு எழுதுவோம், அப்புறம் அதிலிருந்து இந்த வேல்யூவை டிடியூஸ் பண்ணோம். ஃபோரியர் சீரீஸ் என்ன? a0 by 2 plus summation n is equal to 1 to infinity an cos n pi x ன்னு வரும். ஏன்னா எல்லோட வேல்யூ 1 plus bn sin n pi x. a0 என்ன? 3 into pi minus 1 by 2 ன்னு வரும் plus summation n is equal to 1 to infinity an ஓட வேல்யூ வந்து 0, அதனால் அதை எழுதலை. bn வந்து 3 by n pi into sin n pi x. இதான் கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தோட ஃபோரியர் சீரீஸ். ஆனால் இதோட இந்த ப்ராப்ளம் முடியல. they ask us to find the summation of this series. ஸோ அதுக்கு இந்த சீரீஸை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எப்படி எழுதிக்கலாம்? 3 into pi minus 1 by 2 ப்ளஸ் இங்கே 3 by பையை வெளியே எடுத்துட்டு summation n is equal to 1 to infinity 1 by n into sin n pi x. ஏன்னா இங்கே 3 by pi காமன் டேர்ம் இண்டிபெண்ட் ஆஃப் சம்மேஷன், அதனால் அதை வெளியே எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த சீரியஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். 3 into pi minus 1 by 2 plus 3 by pi into xக்கு பதிலாக 1 கொடுத்துட்டுனா 1 by 1 into sin pi x plus 1 by 2 into sin 2 pi x plus 1 by 3 into sin 3 pi x plus etc. இப்போது நான் சூட்டபிள் சப்ஸ்டியூஷன் எக்ஸுக்கு கொடுத்து இந்த சீரீஸை நான் ரெடியூஸ் பண்ணணும். அப்படின்னா எனக்கு ஆட் டேர்ம் எல்லாம் வேல்யூ வரணும், ஈவன் டேர்ம் 0 ஆகணும். நமக்கு தெரியும் sin pi by 2 1, sin pi 0, sin 3 pi by 2 minus 1. அதனால் நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸுக்கு பதிலாக 1 by 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பண்ணோம்னா we get, இது எப்படி எழுதிக்கலாம்? 3 into pi minus 1 by 2 plus 3 by pi into இது 1. இந்த டேர்ம் 0 ஆகிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 by 3 into sin 3 pi by 2 அதோட வேல்யூ வந்து minus 1. ஸோ minus 1 by 3ன்னு வரும். அதே மாதிரி அடுத்தது ஆட் டேர்ம் தான் வரும். sin 4 pi அது sin 2 பைன்னு வரும், அங்கே 0 ஆகிடும். அடுத்து sin 5 pi by 2 அது ப்ளஸ் 1 by 5ன்னு வரும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ் மாத்திரம் வரும். இந்த சீரீஸ் இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. இப்போது இதை ஃபர்தராக எழுதணும்னா 3 pi minus 3 by 2 plus 3 by pi into 1 minus 1 by 3 plus 1 by 5 minus 1 by 7 plus 1 by 9 minus etc. This is equal to, இங்கே என்ன இருக்குது? f of 1 by 2 அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த x எடுக்கிற வேல்யூ வந்து 0 to 2ன்றதுனால xக்கு பதிலாக half இதில் போடணும். ஸோ 3 by 2 into pi minus 1 by 2. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் இந்த டேர்மை ஃபஸ்ட் எழுதுகிறேன். 3 by pi into 1 minus 1 by 3 plus 1 by 5 minus 1 by 7 plus etc. This is equal to 3 pi by 2 minus 3 by 4. இந்த டேர்ம் இங்கே வந்துடுச்சுன்னா minus 3 pi by 2 plus 3 by 2ன்னு வரும். இப்போ பாருங்கள் 3 by 2 plus டேர்மும் minus 3 pi by 2 டேர்மும் get cancel. ஸோ நமக்கு இதான் கிடைக்குது. therefore இதை எப்படி எழுதிக்கலாம்? ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டு பார்ப்போம். 3 by pi into 1 minus 1 by 3 plus 1 by 5 minus 1 by 7 plus 1 by 9 minus etc. This is equal to 3 by 4 ஆகிடும். ஏன்னா minus 3 by 4 plus 3 by 2. LCM 4 எடுத்துக்கிட்டோம்னா minus 3 plus 6 வரும், அது 3. ஸோ 3 by 4. therefore கொடுத்துருக்கிற சீரீஸ் that is equal to 3 by 4 into pi by 3. இந்த டேர்ம் இந்த பக்கம் வந்துச்சுன்னா pi by 3ன்னு வரும்.
3 get cancel. So therefore the infinite series oda answer வந்து pi by 4. This is what they ask us to deduce. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். Thank you for watching.